அப்பாவின் அறிவுரைகளைக் கேட்டு அரவிந்தின் வாழ்வில் மாற்றம் உண்டாச்சு. தங்கத்தை பற்றி கனவு காணாமல் தன் தந்தையின் அறிவுரைகளை நினைத்து விவசாய பணிகளை நினைத்தான். கனவு மட்டுமல்லாமல் திடமான முயற்சியும் வேணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்று ஒரு நாள் அழகான காட்டுக்குள் அமைதியான ஒரு வீடு. சின்னசாமி தன் விளைவு நிலங்களை பார்வையிடுவதற்காக சென்றான். அப்பொழுது சின்னசாமி பார்வையிட்டு தன் மகன் அரவிந்திடம், மகனே, நீ அந்த பசுவை ஓட்டி போய் அடைத்திட்டு மற்ற பசுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்ல, அதுபோல அரவிந்தும் தனது பசுகளை ஓட்டி மேய்ச்சலுக்கு கொண்டு போனான். இதுபோல எல்லா பசுக்களையும் டெய்லியும் மேய்ச்சலுக்கு கொண்டு போய் அரவிந்தன் வாழ்வில் வெற்றி உண்டாகும் என்று நினைத்து டெய்லியும் மேய்ச்சல் கொண்டு போனான். அவன் தினமும் அதிகாலை எழுந்து விவசாய பணியை செய்ய ஆரம்பித்தான். எப்படியாவது சிறந்த விளைச்சலை பெறுவது எப்படின்னு அந்த சிந்தனையில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தன்னுடைய முயற்சியை தொடங்கினான். இதுபோல் டெய்லியும் ரொட்டீனாக இந்த முயற்சியை செய்ய ஆரம்பித்தான். இதுபோல் டெய்லியும் கடினமாக முயற்சி அரவிந்த் தன்னுடைய ஆடை மேய்ச்சலுக்கு கொண்டு போனான். மேய்ச்சலுக்கு கொண்டு போய் ஆட்டை மேய்ச்சல் பண்ணி கட்டி போட்டுட்டு தன்னுடைய உழவு நிலங்களை உழுத ஆரம்பித்தான். தன்னுடைய விளைவு நிலங்களை பயிரிடுறதுக்காக டிராக்டரை எடுத்து உழுத ஆரம்பித்தான். தன்னுடைய நிலத்தில் உழுது கொண்டு இருக்கும் பொழுது அவன் சிறிதளவு களைப்பாக இருந்தபோது களைத்து உழுது முடித்த பிறகு தன்னுடைய டிராக்டரை எடுத்து வீட்டுக்கு போய் நிப்பாட்டி, அவன் கடைசியில் சிறுவயதில் தங்கத்தை பற்றி கனவு நினைக்காமல் உழைப்பே வாழ்வின் உண்மையான வெற்றியை தரும்